அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை முதல் நாள் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. வாழ்நாளை நீட்டிக்கும் வல்லவர்கள், வாழ்வாங்கு வாழும் நல்லவர்கள், நேரகாலம் பாராமல் எந்நேரமும் நேயத்துடன் உயிர் காப்பவர்கள், மனித உயிர்களின் மகத்துவம் அறிந்த உன்னதமானவர்கள், மண்ணில் வாழும் கடவுள்களாக்கிய மருத்துவர்கள் அனைவருக்கும் பிருந்தாவன் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக இனிய மருத்துவர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காமனா இந்த ஏஜ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வராங்கனாலே சளி பிடிக்கிறதுக்கு மெயின் கன்சர்ன் அதுதான் வராங்க. ஸோ ஸ்கூல் போறாங்க, இன்னொரு குழந்தைகிட்ட வந்தது அப்படிங்கிறது தான் மேஜர் கம்ப்ளைண்ட். ஸோ நீங்கள் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது ஒரு பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள், சரிங்களா? இப்போ சளி ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா இருமும் போதோ எப்போதுமே ஒரு கர்ச்சீப் வச்சுக்கணும். அப்போ தான் ஏர் ட்ராப்லெட்ஸ் மற்ற குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. இன்கேஸ் உங்கள் கையில் எதுவுமே இல்லை, கர்ச்சீப் எதுவுமே இல்லைன்னா எல்போ மெத்தட் யூஸ் பண்ணணும். அதாவது காஃப் பண்ணும்போது இந்த மாதிரி மெத்தட்ல காஃப் பண்ணணும், சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் எல்லாமே நீங்களாவே செல்ஃபாகவே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஃபீவரோட ஒரு குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிக்கலாம், ஒரு 3 days ஐசோலேட் பண்ணி இருக்கலாம், லீவ் போட்டுக்கலாம், அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் ஹேண்ட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் லைக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஹேண்ட் வாஷிங்னா எல்லாமே ஜஸ்ட் வரைக்கும் சேர்ந்து எல்லாமே வாஷ் பண்ணணும். நெயில் பெட்ஸ்லேருந்து ஃபிங்கர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் வாஷ் பண்ணணும். அதே மாதிரி மண்ணிலெல்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா ஷூஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு 10th வரைக்கும் இருக்கிறதா சார் சொன்னாங்க. ஸோ 9 yearsக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்க, பெண் குழந்தைங்க வேக்சினேஷன், ஹெச்பிவி வேக்சினேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் கேட்டுட்டு அந்த வேக்சின்லாம் போட ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அது இருக்குன்னா சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷனுக்காக அது ஒரு நல்ல இது. பட் அது கவர்மெண்ட்ல கிடையாது, ப்ரைவேட்டில் இருக்கிற வேக்சினேஷன். அது முடிஞ்ச வரைக்கும் 9 yearsக்கு அப்புறம் இருக்கிற குழந்தைங்க அவங்க வீட்டில் கேட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி இதை இப்போ நான் சொன்ன இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷன் எல்லாமே கம்யூனிகபிள் டிசீசஸோட ப்ரிவென்ஷன். அதாவது தொற்று, இப்போ நான் காஃப் பண்ணால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வரலாம், எனக்கு ஃபீவர் வந்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வரலாம். இதெல்லாம் வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ், தொற்று பரவக்கூடிய நோய்கள். இதை தாண்டி மேஜர் கன்சர்ன் இப்போ என்னன்னா தொற்று பரவ நோய்கள் தான் ஜாஸ்தி இருக்கு. அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டிகள், அதாவது உடல் பருமன் அதனால வரக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், பிசிஓடி அதாவது ஏஜ் அட்டன் பண்ண அடுத்த குழந்தைங்க வர காமனான ப்ராப்ளம் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த ஏஜ்லேருந்து எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். 2 விஷயம், ஒன்று டயட்ரி ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றிக்கணும், இன்னொரு விஷயம் வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைலை மாற்றணும். செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னா என்ன, நம்ம அதிகமாக ஆக்டிவாக இல்லாமல் இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், அதாவது சோம்பேறித்தனமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரணும். இதெல்லாம் தான் நீங்கள் இந்த ஏஜ் குரூப்பில் மெயினாக கற்றுக்கணும். டயட்ரி ஹேபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சத்தான உணவு எடுத்துக்கணும். சத்தான உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம டெய்லி காலையில் இட்லி 3 இட்லி சாப்பிட்டேன், குழம்பு சாப்பிட்டேன், மதியானம் சாப்பாடு ரசம் தயிர் சாப்பிட்டேன், ஈவினிங் டீ குடித்தேன், பிஸ்கட் சாப்பிட்டேன், திரும்ப நைட்டு தோசை ஊற்றி 3 தோசை சாப்பிட்டேன். இது வந்து சத்தான லைஃப் ஸ்டைல் கிடையாது, சரிங்களா? நம்மளோட பிளேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை 4 பாகமாக நீங்கள் பிரிச்சுக்கணும். அந்த பிளேட்டில் ஒரு பாகம் வந்து பழ வகைகள், ஃப்ரூட்ஸ் இருக்கணும், இன்னொரு பாகத்தில் வெஜிடபிள் இருக்கணும், இன்னொரு பாகத்தில் புரதச்சத்து புரோட்டீன் இருக்கணும், இன்னொரு பாகத்தில் வந்துட்டு ஹோல் கிரெயின்ஸ் அதாவது முழு தானிய சாப்பாடு. இந்த 4மே ஒரு தட்டில் நம்ம சாப்பிட்றோம்னா இந்த 4 ஐட்டமே இருக்கணும். என்னென்ன இருக்கணும், நீங்கள் இனிமேல் இப்படி தான் சாப்பாடு இருக்கணும். உங்கள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்கும் போதும் எல்லாரும் இப்படி தான் என்னோட சாப்பாடு இருக்கணும்னு சொல்லணும். ஹோல் கிரெயின்ஸ்னா முழு தானிய வகைகள், அதாவது முழு கோதுமையில செஞ்ச சப்பாத்தி, முழு அரிசி அதாவது ரிஃபைன் பண்ணாத அரிசி, மட்டை அரிசி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்ததுன்னா முழு தானிய வகைகள். ஹோல் கிரெயின்ஸ் இருக்கணும். ப்ரோட்டீன், புரதச்சத்து, ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற சப்ஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா மீட்டு, எக்கு, அதுக்கப்புறம் வந்து பயிறு வகைகள், பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகள்லாம் ப்ரோட்டீனில் இருக்கு. அடுத்து வந்துட்டு ஃப்ரூட்ஸ், எல்லா கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸுமே நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து வெஜிடபிள்ஸ், எல்லா காய்கறிகளுமே சாப்பிடணும். ஸ்கூல் ஏஜ்ல வந்து மெயினாக வந்து எனக்கு கீரை பிடிக்காது, எனக்கு பிடிச்ச ஒரே வெஜிடபிள் பொட்டேட்டோ மட்டும்தான், இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க கூடாது. எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே நீங்கள் வெஜிடபிள்ஸுமே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணணும்.
ஸோ இந்த 4மே உங்க பிளேட்ல இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? ஹோல் கிரெயின்ஸ் இருக்கணும். ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ப்ரோட்டீன் சாப்பிட சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து கோல் கிரைன் சாப்பிட சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. டிவி சாப்பிடும்போது டிவியை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறமா வந்து இரும்பையில் வந்து இப்படி வச்சு தான் இருங்கணும், அப்படி இல்லைன்னா கர்ச்சீப்பை வச்சு இருங்கணும். வெரி குட், வெரி குட். ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சாப்பிடும்போது செல்ஃபோனும் டிவியும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி உட்கார்ந்துட்டு தான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதே பயத்தோட அதே ஒரு ஏக்கத்தோட தான் நானும் இருப்பேன். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதை தான் நம்ம ஆக போகிறோம். இது வந்து எல்லா பெரிய ஆட்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அதை நானுமே அதை என்னோட லைஃப்பில் அது நடந்திருக்கு. ஸோ அதனால நானும் அதை தான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீங்கள் என்ன ஆகணும் வேணாலும் விரும்பலாம். லைக் நீங்கள் டாக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், டீச்சர் ஆகணும் அப்படின்றது எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. இந்த ஸ்கூல் டைமில் மெயினாக இந்த 9th 10th படிக்கிறவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டைம் ஒரு மாதிரியான ஒரு ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தவங்களை பார்க்க போதும் 9th 10th படிக்கிறவங்களுக்கு, 11th 12th படிக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய சோஷியல் மீடியாஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ் மூலியமாவோ அல்லது இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டரை ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தான் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் டவுட்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதை எப்படி யார்கிட்ட பேசணுன்றது தெரியல, உங்ககிட்ட அவங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தாராளமா வரலாம். சரிங்களா? நீங்க எப்பவுமே ஒரு மென்டர் அப்படிங்கிறவங்கள கூட வச்சுக்கணும். லைக் இப்போ உங்களோட டீச்சரா இருக்கலாம், உங்க அம்மாவா இருக்கலாம், உங்க அப்பாவா இருக்கலாம். ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத யாரோ ஒரு பர்சன்ஸை நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும். சரிங்களா? எல்லாம் பண்ணுவீங்களா? முக்கியமா கேர்ள்ஸ் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. இதை சொன்னா ஏதாவது தப்பா. நமது அழைப்பை ஏற்று இன்று முதல் ஃபங்க்ஷன் நம்ம 2024-25 கல்வியாண்டின் முதல் ஃபங்க்ஷன், அதுவும் சிறப்பான ஒரு மாணவர்களுக்கு சரியான ஃபங்க்ஷன் சொல்லலாம். இன்னைக்கு என்னன்னு டாக்டர்ஸ்க்கு ஹாப்பி டாக்டர்ஸ் டே சொன்னீங்களா? சொல்லவே இல்லை பாருங்க. இல்லை கோரஸா வெரி குட். சார் சொன்னாங்க, நானும் இது மாதிரி இடத்துல தான் உட்காந்துருந்து வேலை சொன்னாங்க, நாங்களும் இது மாதிரி ஸ்டூடெண்டாக இருந்து வந்தோம் அப்படின்ட்டு. அதனால நீங்கள் எல்லாருமே வருங்கால டாக்டர். இது எத்தனை டாக்டர்ஸ் உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருக்கிறீங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு இதே மாதிரி ஒரு டாக்டர்ஸ் தேவை. நீங்களும் இதே மாதிரி ஒரு விழா கொண்டாடணும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, இந்த அருமையான முதல் நிகழ்ச்சி நம்ம பள்ளியில ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா அமைச்சு கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் இதை உருவாக்கி சரியான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும், இதில் பங்கு பெற்ற நமது விருந்தினர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை கூறிக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் டாக்டர் சொன்னாங்க இந்த அறிவுரை ஒரு சில குழந்தைங்க உன்னிப்பா கேட்கு, அது கவனிச்சிங்க. செல்போன் அவாய்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு செல்போன் அவாய்ட் பண்ணுங்க எல்லாருமே. அதை அவாய்ட் பண்ணாவே நிறைய பிரச்சனைகள் உங்ககிட்ட வெளியே வந்துடும். ஓகேங்களா? அந்த கட்டுப்பாட்டுல போகாதீங்க. செல்போன் உங்களை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, அந்த கட்டுப்பாட்டுல போகாம அது வெளியே வர பாருங்க. கொரோனா காலத்துல செல்போன் உங்ககிட்ட நாங்களே கொடுக்க சொன்னோம். அதை
அதுல இருந்து இப்ப வெளியே வர சொல்றோம். கொடுக்க சொன்னப்போ வாங்கிட்டீங்க, வெளியே வர சொன்னப்போ கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ஓகேவா? எல்லாரும் அதை தொடவே கூடாது. அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகே, படிக்கணும். டாக்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி நல்லா விளையாடணும். அவங்க சொன்னது டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது நம்மள அறியாம நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரியாது, எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாது. அதே சாப்பாடு மட்டும் தனிப்பட்ட முறையில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா, அம்மா இது டேஸ்டா இருக்குன்னு அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்க, அம்மா எனக்கு இன்னொன்று வேணும்னு கேட்பீங்க, போதும்னு சொல்ற மனப்பான்மை வரும். ஓகேவா? அதனால அதுல ரொம்ப கவனமா இனி டாக்டர்ஸ் நம்ம கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாதுன்னு எங்ககிட்ட சொன்னாங்க, செல்போன் பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அவங்க சொன்ன அறிவுரைகளை கேட்டுக்கணும். சாப்பிட்ற பொருட்கள் எந்த பொருளுமே வேண்டாம்னு சொல்லுவாங்க. கீரை, முட்டை, இந்த மாதிரி எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு எதையுமே ஒதுக்கக்கூடாது. ஓகேவா? சரி, நன்றி, வணக்கம்.